வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். முட்டை இல்லாமல் அதுக்கு வந்து நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதில் அதோட 3 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய். இப்போ வந்து நம்ம வந்து அந்த பன்னீரை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து வச்சுக்கணும். 200 கிராம் பன்னீரை மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து வச்சுக்கணும். அது மாதிரி இந்த 3 உருளைக்கிழங்க வேக வச்சு அதையும் நைஸாக மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு இதோடு சேர்த்துக்கணும். இதோடு சேர்த்துட்டு இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் இதுக்கு இந்த உருண்டைக்கு தேவையான உப்பும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதில் ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் அரையாமல் இருந்துச்சு, அதை எடுத்துரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு 1/4 பகுதி மாவை எடுத்து தனியாக வச்சிடணும். இப்போ எடுக்கிற இந்த 1/4 பகுதி மாவு தான் மஞ்சக்கரு. இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாவு தான் வெள்ளைக்கரு. அந்த மஞ்சத்தூள் போட்டு அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வந்து நம்ம வந்து இந்த மஞ்சக்கருவுக்கு கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி எண்ணெயை தொட்டுட்டு உருட்டினா தான் உருட்டை வரும். இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு வரும். அது நல்லா எண்ணெயை தொட்டிட்டு 2 கையிலுமே எண்ணெயை தடவிக்கிட்டு நல்லா ஒரே மாதிரி உருட்டி ஒரே சைஸ் அளவு உருட்டி வச்சுருங்க. எனக்கு வந்து ஒரு 7 உருண்டை வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த வெள்ளைக்கரு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெள்ளைக்கருக்கு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே மாவு எடுத்து இதே மாதிரி தான் எண்ணெயை தொட்டுவிட்டு நம்ம நல்லா அதை உருட்டிக்கணும். உருட்டிட்டு நடுவில் கொஞ்சம் இந்த மஞ்சக்கரு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடுவில் நல்லா தட்டிக்கிட்டு இந்த மஞ்சக்கருவை வந்து அந்த மஞ்சள் நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த மஞ்சக்கருவை உள்ளே வச்சு டிப் பண்ணிவிட்டு அப்படி சுற்றி க்ளோஸ் பண்ணிடணும். சுற்றி அப்படியே எடுத்து விட்டோம்னா அப்படி வரும். சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே வச்சு உள்ளே மஞ்சக்கரு வச்சு அப்படியே மேலே மூடிடணும். அப்படியே மேலே மூடிட்டு நல்லா ரவுண்ட் முட்டை மாதிரியே நம்ம சேஃபுக்கு அப்படி நல்லா உருட்டிக்கணும். அதை அப்படியே கையில் வச்சு நம்ம நல்லா அப்படி முட்டை ஓவல் சைஸுக்கு அப்படியே உருட்டினோம்னா அப்படியே நல்லா வந்துடும். எண்ணெயை தடவிக்கணும். எண்ணெயை தடவினாதே கையில் ஒட்டாமல் வரும். இதே மாதிரி மிச்சம் உள்ள எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இந்த உருண்டை மேலே லேசாக தூவி இந்த வெள்ளை மாவை லேசாக தூவி நம்ம எல்லா உருண்டையும் லேசாக அதில் வெள்ளை மாவில் தூவி டிப் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி 7 உருண்டை வந்திருக்கு. அதை வந்து நம்ம எண்ணெயை காய வச்சு அதில் வந்து 2 உருண்டையாக போடணும். நல்லா எண்ணெய் காஞ்சாட்டி 2 உருண்டையாக போட்டு தான் பொரிக்கணும். அதை போட்ட உடனே அந்த அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டோம்னா லேசாக பொன்னிறம் வந்துடணும். வந்தவட்டி நம்ம எல்லா உருண்டையும் எடுத்து இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதே பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு பட்டை, கிராம்பு, இலை, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வெங்காயத்தை வந்து இந்த 2 வெங்காயத்தை நான் வந்து மிக்சியில் போட்டு
அடித்து வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துடணும். அப்புறம் 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். அதோட தக்காளியும் அதே மாதிரி தான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். 3 தக்காளியும் மிக்சியில் அடித்து வச்சதையும் நல்லா வதக்கிட்டு, இதோட நம்ம மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லித்தூள் 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு, அதோட கொஞ்சோன்னு கடலை மாவும் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருவோம். 1 ஸ்பூன் கடலை மாவும் போட்டு மூடி வச்சு ஒரு கொதித்தோடனே கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த முட்டையை அதில் போட்டுற வேண்டியதுதான். எல்லா முட்டையும் அதில் போட்டுட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு போட்டுட்டு, ரொம்ப வேகக்கூடாது. ஏன்னா இது முதல்ல வெந்தது பன்னீர் வேகமாக வெந்துடும். அதனால் இதை போட்டுட்டு மூடி வச்சிடணும். ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். 1 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். உருண்டையை போட்டதுக்கப்புறம் அப்படியே கரண்டியை வச்சுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு நிமிஷத்தில் இருந்து 1 நிமிஷம் போதும். 1 நிமிஷத்தில் மூடி வச்சு எடுத்துட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிரும். இதில் லேசாக மிளகுத்தூள் தூவி இறக்கிடணும். சுவையான சைவ முட்டை குழம்பு, முட்டையே இல்லாமல் பன்னீர் வச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.